Hi guys, a very good evening to all of you. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSCக்கு என்ன பண்றது அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அடுத்த வருஷத்துல இருந்தாச்சும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சீரியஸா உட்காரலாம்ப்பா, போதும் டைம் வேஸ்ட் பண்ணது போதும், இதுக்கு மேல நம்ம ஜாலியா உட்கார்ந்து இருக்க கூடாது. அடுத்த எக்ஸாம்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்த நியூ இயர்ல இருந்து ஓகேங்களா, ஸோ 2025ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒழுங்கா நம்மளுடைய ஃபுல் 100% எஃபர்ட்டை கொடுக்குறோம், ஃபுல் எஃபர்ட் போடுறோம், நம்ம கண்டிப்பா எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலையில போய் உட்காரோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் கேலண்டர்ல சொல்லியிருந்தாங்க, நமக்கு எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டாலே அப்கமிங்ல மேஜரா இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் சரிங்களா. CGL ஒன்று, CHSL ஒன்று, MTS ஒன்றுன்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே, ஸோ CGL எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு சொல்றாங்க, ஜூன் டு ஜூலைல வரப்போகுதுன்றாங்க ஓகேங்களா. விச் இஸ் யூ ஹாவ் சாலிட் 6 months சொல்லலாமா, சாலிடா ஒரு 6 மாசம் இருக்குன்னு சொல்லலாமா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு CHSL வரப்போகுது, அது பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் வரதா சொல்றாங்க. அண்ட் MTS பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது செப்டம்பர் டு அக்டோபர் வரப்போகுதுன்றாங்க. ஸோ மோர் தேன் 6 months எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம கிட்ட இருக்கு கையில. ஸோ இந்த 6 மாசத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எதை வந்து ரெஃபர் பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது எல்லாமே நமக்கு மண்டல ஓவரா போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபி ஸ்டெப்ஸ் ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைப்போம். எடுத்த உடனே நான் என்னது அப்படி போவேணாம் சரிங்களா, காலை வச்சனா நேரா மேலதான் போய் நிப்பேன் அப்படின்ட்டு யாருமே நின்னது கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு இதுல போக வேண்டாம். என்னது பேபி ஸ்டெப்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போகலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். கரெக்டா? ஸோ மெதுவாவே போகலாம். ஸோ 6 மாசம் சாலிடா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 3 மாசம் ஓகேங்களா, ஆக்சுவலி 2 மாசத்துலயே முடிஞ்சிடும். பட் இழுத்து அடிச்சு கேப் விட்டு இழுத்து அடிச்சு ரொம்ப பொறுமையா நிதானமா ஆரம்பிச்சு நீங்க இது பண்ணாலுமே மேக்சிமம் 3 months. எதுக்கு அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான், அம்மாவா இல்லையா. ஸோ நமக்கு Tier 1 Tier 2 2 இருக்கு. ஸோ Tier 1 அப்படின்றது வெறும் குவாலிஃபைங் தான் சரிங்களா. Tier 1 அப்படின்றது என்னது, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான், அம்மாவா இல்லையா. ஓகே, ஸோ Tier 1 இதுதான் பேட்டர்ன். Tier 1 உடைய எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான், நமக்கு தெரியும். கரெக்டா? ஓகே, என்னது ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க், இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க். இது பாத்தீங்க அப்படின்னா வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான், அதாவது வெறும் Tier 2க்கு எழுதுறதுக்காக மார்க் மட்டும்தான் இது. இந்த மார்க் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வராது. ஸோ நீங்க என்னது இந்த 100 மார்க் சாரி எவ்வளவு 200 மார்க்குக்கு 160க்கு மேல வச்சுக்கோங்க. இந்த வாட்டியே நமக்கு என்னது 150 மேல கட் ஆஃப் இருந்துச்சு பாத்தீங்களா, 157 சம்திங் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, 170 டார்கெட்டா வச்சுக்கோங்க. 170 எடுக்கணும்ப்பா, அதுதான் உங்களோட டார்கெட். ஸோ அது என்னது, அதை ஃபோக்கஸா பண்ணி என்ன பண்ணுங்க, ப்ரிப்பரேஷனா ஆரம்பிங்க. ஸோ நமக்கு இதுதான் Tier 1 உடைய சிலபஸ். அடுத்து பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து Tier 2 போகணும் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அதே ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் இருக்கும் சரிங்களா. ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ், வேற என்னப்பா, ரீசனிங் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ராவா அடப் ஆகும். கம்ப்யூட்டர் அண்ட் டைப்பிங் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் தான் சரிங்களா. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் தான். பட் இந்த மார்க்கை நீங்க சஃபைஸ் பண்ணல, நீங்க டைப்பிங்கை குவாலிஃபை பண்ணல அல்லது கம்ப்யூட்டர் குவாலிஃபை பண்ணலன்னா இந்த மார்க்கை பார்க்கவே மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்டி எடுத்துக்கிட்டோம்னா இதுல பாருங்க Tier 1ல ஓகேங்களா, Tier 1ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா Tier 2ல ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்டி 30 கொஸ்டின் 90 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ், இங்கிலீஷ் தான் இதுல ஹையஸ்ட் பாருங்க
45 questions 135 மார்க்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாருங்க எவ்வளோ சொல்றாங்க 25 questions 75 marks and computer 20 questions 60 marks. ஆனா இதுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் இன் நேச்சர். ஸோ மினிமம் கட் ஆஃப் ஒன்று கொடுத்துடுவாங்க, இவ்வளோ எடுத்துட்டீங்கன்னா போதும்பா அவ்வளோதான், இந்த மார்க் இதுல ஆட் அப் பண்ண மாட்டாங்க. பட் இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, ஓகே, ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஆட் அப் ஆகும். சரிங்களா? ஸோ 390க்கு 300ல சாதாரணமா எல்லாருமே எடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன வைங்க மெயின்ஸ்க்கு அப்படின்னா 390க்கு 330 டார்கெட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு 170 டார்கெட், இது பார்த்தீங்கன்னா 330 டார்கெட்டா வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்னா உங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டிடுங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு தனியாக ஒரு நோட்டீஸ் போர்டு காலைல எந்திரிச்சோடனே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அழகா டிசைன் எல்லாம் வரைஞ்சு இல்லை நீட்டாக என்ன பண்ணுங்க, டார்கெட் tier 1 டார்கெட் 170, tier 2 டார்கெட் 330 அப்படின்றத தெளிவாக எழுதி போட்டுருங்க. சரிங்களா? சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் சிலபஸ். கரெக்டா? ஸோ ஆப்டிடியூட் வரும்போது ஹோல் நம்பர்ஸை பற்றி பேசுவாங்க. கரெக்டா? அடுத்து டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், மிக்சர் அண்ட் அலிகேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், டிஐ, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த 4ல் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப திணறுவாங்க. ஐயோ எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸே வராதே, எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸே வராதே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையை சொல்லணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ சப்பையாக இருக்கும், பார்த்த உடனே போட்டுடலாம், அப்படிதான் இருக்கும். கான்செப்ட் புரியறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப ஈஸியானது ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன்ல ஆப்வியஸ்லி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம், இது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அல்ஜிப்ராவும் ட்ரிக்னாமெட்ரி இருந்தால் பயப்படுவீங்க. உண்மையை சொல்லப்போனா ட்ரிக்னாமெட்ரி தான் இருக்கிறதுல ஈஸி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் அவ்வளோதானே, அதை பேஸ் பண்ணது தான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எதனா ஒரு கொஷனுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே என்னன்னா இதை 30 வச்சுக்கோங்க, இதை 60 வச்சுக்கோங்க, இது 90 ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு டேபிள் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை போட்டிங்க அப்படின்னா எப்பயுமே மறக்காது. அதாவது 30, 60, 90ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 30க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கணும், 60க்கு ஆப்போசிட்ல √3 இருக்கணும், 90க்கு ஆப்போசிட்ல 2 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி 1 √3 2 ஆமாவா இல்லையா? ஸோ இந்த ஒரு டேபிள் காலம் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸா இருக்கட்டும், அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இந்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு டேபிள் காலம் இருந்தாலே போதும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆப்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஒரு டாபிக்கா ஒரு டாபிக்கும் என்னது நீ பொறுமையா நிதானமா ஒரு டைப்பையும் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கவர் பண்ணிடலாம். ராக்கெட் சயின்ஸே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரீசனிங், பேங்கிங் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரீசனிங்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்லலாம், வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் இருக்கும், அனாலஜி இருக்கும், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ட்ரெண்ட்ஸ், ஃபிகர்ஸ், வென் டயக்ராம்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ஆட் ஒன் அவுட் இதை கேட்பாங்க, டிராயிங்ஸ் வரைஞ்சு கேட்பாங்க, பேப்பர் ஃபோல்டிங், பேப்பர் கட்டிங், ஓகேங்களா, ஹோல் பஞ்ச் பண்றது, ஓகேங்களா, ஒரு இமேஜ் கொடுத்து இதுல வந்து எந்த ஆப்ஷன் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்றது கேட்பாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், வேர்டு பில்டிங், ஓகேங்களா, கோடிங், டிகோடிங், எல்லாமே உண்மையை சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா? சில இதெல்லாம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஆட் ஒன் அவுட்டா இருக்கட்டும், அல்லது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், x என்ன கேட்பாங்க, இப்போ x:100 அப்படின்னா 17:y. ஸோ எக்ஸ் ஒய்யும் என்ன அப்படின்றத கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் தான் கொஞ்சம் என்னது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? வேற என்ன சொல்லலாம், இங்க 113 இருக்கு, இங்க 17 இருக்கு, இங்க 9 இருக்கு, அதே மாதிரி இங்க என்னது 4 இருக்கு, இங்க 19 இருக்கு,
இங்க 117 இருக்கு. அப்போ இதே ஆர்டர்ல ஃபாலோ பண்றது ABCDன்னு 4 கொடுத்து அது எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கடுப்பா இருக்கும். ஓகேங்களா? இந்த கேள்விகளும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். டைம் கன்சியூம் பண்ணும். இப்படி போட்டா வருமா அப்படி போட்டா வருமான்னு நம்ம போட்டுட்டே இருப்போம். எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா சரியான சில்லியான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நமக்கு தான் எதை வேணா அட்டன் பண்ணலாம்ல. இதுதான் இதுக்குள்ள அட்டன் பண்ணும், அதுதான் அதுக்குள்ள அட்டன் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் என்னது லிமிட்டட் டாபிக்ஸ் தான். ஸோ கிராமர் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. கிராமர் கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாபிக்ஸை பாருங்க, கிராமருடைய அப்ளிகேஷன் பாருங்க, அதுக்கப்புறம் நான் கிராமர் பாருங்க. இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி எரரு, ஃபில்லர்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்பீச், வாய்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராமர் பார்ட், ரீஅரேஞ்ச்மெண்ட், சப்ஸ்டியூஷன், சினானிம், ஆன்டனிம், க்ளோஸ் டெஸ்ட், ஸ்பெல் செக், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் கிராமர் பார்ட். ஆமாவா இல்லையா? ஸோ நான் கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராமர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அறியாமலே நான் கிராமர் பார்ட்க்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்கிலீஷ் ஓடுதும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சிலபஸ் தான், முடிச்சிடலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நானே ஒத்துக்கிறேன். ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் மலை மாதிரி இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு படிச்சாலும் அது முடியாது. ஸோ அதுல இருந்து நம்ம படிச்சதுதான் கேள்வியா வருமானா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. எல்லாருக்குமே இந்தியா எப்போ ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு தெரியும்னா உங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சில மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வாங்குற ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் டார்கெட் பண்ணுங்க. இதுல ரொம்ப எஃபர்ட் போட்டு மூச்சை போட்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ 3 months இருக்கு. 3 monthsல டெய்லியும் இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த 3 months 2 மணி நேரத்துல உங்களால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, போதும். ஓகேங்களா? ஏன்னா அதுலயே நீங்க பேசிக்கா வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிடுவீங்க. அதை தாண்டி மிச்சம் மீதியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிடிக்ஸ், சயின்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரீசெண்டா வந்த ஸ்கீம்ஸ், ஆர்பிட்ரரி, கல்ச்சர்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச், ஓகேங்களா, சயின்டிஃபிக் டெக்னாலஜியில் என்னெல்லாம் வந்துச்சு அது கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்வியஸ்லி கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸோட மெயினாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், செலிபிரிட்டிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. சரிங்களா? இது மட்டும்தான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? ஸோ உண்மையா சொல்ல போனோம்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுங்க. சரிங்களா? சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணிடணும். ஒரு விஷயத்தையும் விட்டுறக்கூடாது. எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் போடணும். சரிங்களா? என்ன பண்ணுங்க, என்னென்ன டாபிக் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் ஆப்டா இருக்கும்ன்றதை எடுத்து போடுங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. டாபிக் வைஸ் எல்லா டாபிக்கும் நான் டெஸ்ட் போட்டுட்டேன், ஒரு அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, பிவைக்கு ஒரு டாபிக் வைஸ் ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்களா, பினாக்கல் அந்த மாதிரிலாம் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ஸ்பிளிட் அப் இருக்கும். ஸோ ஒரு டாபிக்லையும் என்னது இப்போ பெர்சன்டேஜ்ல இது ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லா முடிச்சிருங்க. ஓகேங்களா? ரீசெண்ட் எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா 2017 இப்போ வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் அடங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்கள் ரீசெண்ட் எடிஷன் வேலை வாங்கிட்டு அந்தந்த டாபிக்குடைய எல்லா கொஸ்டின்ஸையும் போட்டு பார்த்துருங்க. பிவைக்கு எல்லாமே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா எப்படியும் அதுக்கு 4 மாசம் ஆயிடும். சரிங்களா? 4-4.5 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, செக்ஷனல் டெஸ்ட் கரெக்டாக ஆரம்பிங்க. 4.5 months, அதாவது ஏப்ரலுக்கு மேலே. ஓகேங்களா? ஏப்ரலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது செக்ஷனல் டெஸ்ட் ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, செக்ஷனல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? ஃபுல் மார்க் டெஸ்ட் ஆரம்பிங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்போ வரைக்கும் நீங்கள் எப்படியோ 5th month மே மாதம் முடிஞ்சதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க. சரிங்களா? மே மாதம் முடிஞ்சதுலேருந்து என்ன பண்ணுங்க, டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அதாவது என்ன பண்ணுங்கன்னா இந்த பிவைக்கு போடுறீங்கல்ல அது டைமர் வச்சு போட்டாலும் சரி, அல்லது எதுனா ஒரு வெப்சைட்ல போய் நம்மளோட வெப்சைட்ல போய் போட்டாலும் சரி. சரிங்களா? ஸோ செக்ஷனல் டெஸ்டா இருக்கட்டும், டாபிக் வைஸ் டெஸ்டா இருக்கட்டும், ஃபுல் மார்க் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த டேட்ல இவ்வளோ கரெக்ட், இவ்வளோ தப்பு, இவ்வளோ அன்ஆன்சர்டு அப்படின்றத
நீங்கள் என்னது நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க, அதை ரிவ்யூ பாருங்க. இவ்வளோ மாசத்துல இவ்வளோ கரெக்ட் வாங்கியிருக்கோம், இவ்வளோ தப்பு வாங்கியிருக்கோம், இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நமக்கு இந்த இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். இது தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, தெரியாத டாபிக்னா ஏன் நம்ம இந்த டாப்பிக்கை விட்டுட்டோம், தெரிஞ்ச டாபிக்னா ஏன் தெரிஞ்ச டாப்பிக்ல தப்பு பண்றோம், ஏன் நம்ம மண்டையில ஏறலையா, அப்போ அதை திரும்பி பார்க்கலாம். தெரியாத டாபிக்னா எப்படி நம்ம இதை ஸ்கிப் பண்ணோம், இதை பண்ணியிருக்க கூடாது, அப்போ அதையும் எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ பார்த்தாலும் இது புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது, சரி வேற யாருக்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். அப்படின்ற மாதிரி தான் உங்களை தாட் ப்ராசஸே இருக்கணும். சரிங்களா? ஸோ தாட் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான் இருக்கணும். இல்லை மேம் எனக்கு தனியா உட்காந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்ன ஆரம்பிக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம வீடியோ கீழே டவுன்லோட் லிங்க் இருக்கும், மறக்காம நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் என்னது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெறும் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், இது எல்லா ஆக்சஸுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோருக்கு போயிடுங்க. சரிங்களா? ஸ்டோரில் போய் என்னது SSC தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு SSC தமிழ்னு கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு என்னது இப்போ SSC செலக்ஷன் 3.0 அப்படின்ற ஒரு பேட்சை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலாம், Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ன்றது இருக்கும். சரிங்களா? ஸோ Y350 மேம் நான் இப்போ SSCக்கு ப்ரிப்பேர் பண்றேன், நான் இந்த பேட்ச் வாங்கிக்கிறேன். ஓகே மேம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரயில்வேல உட்காரலான்னு இருக்கேன், ஏன்னா NTPC எக்ஸாம் வரப்போது, அதை நான் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு SBI Clerk PO நோட்டிஃபிகேஷன் வர வந்திருக்கு, அதையும் நான் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். பட் எனக்கு அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஸ்மார்ட்டான ஒர்க் பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு பேட்ச் வாங்குறத விட TN மெகா பேக்கை வாங்கிக்கோங்க. ஸோ TN மெகா பேக்கில் SSCயில் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்து எல்லா லைவ் கிளாஸஸும் உங்களால் பார்க்க முடியும். அதனுடைய ரெக்கார்டட் செஷன் பார்க்க முடியும், அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிரும், அதனுடைய டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி SSC ஓடுது, பேங்கிங் ஓடுது, ரயில்வே ஓடுது, இன்சூரன்ஸ் ஓடுது, எல்லாத்துடைய லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரீஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். சில புக்ஸுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம என்னது TN மெகா பேக்கை வாங்கிக்கோங்க. ஸோ TN மெகா பேக் அப்படின்றது நமக்கு இப்போ டபுள் வேலிடிட்டியோட வரும். சரிங்களா? நியூ இயர் அதுவுமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் வேலிடிட்டியோடவும் வரும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுங்க, என்டர் கூப்பன் கோடில் போயிட்டு Y350ன்ற கோடை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மேக்ஸிமம் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. டபுள் வேலிடிட்டியும் உங்களுக்கு இருக்கும். டபுள் வேலிடிட்டி அப்படின்னா அர்த்தம் இப்போ ரைட் நோ நீங்கள் ஒரு பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 24 மாசங்களுக்கு இது வேலிடிட்டியா இருக்கும். சரிங்களா? 24 மாசங்கள்ல என்னென்னலாம் நாங்கள் பேட்சஸ் ஆரம்பிக்கிறோமோ, என்னென்னலாம் டெஸ்ட் சீரீஸ் அப்லோட் பண்றோமோ, என்னென்னலாம் ஸ்டடி மெட்டீரியல் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் Y350 கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. புது வருஷம் வந்தாச்சு, சும்மா இன்னைக்கு பேருக்காகையாச்சும் எடுத்து வைங்க. சரிங்களா? இன்னைக்கும் நாளைக்கும் சும்மா ஃபார் த நேம் சேக் எடுத்து வைங்க. மைண்ட் இருக்காது தெரியும், பட் என்னது நம்ம ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக சீரியஸாக எடுத்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக இருங்க, அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லதாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I'll see you guys in the session. Happy New Year guys. Happy New Year. Bye bye.